இப்ப என்ன பிரச்சனை? இப்படி கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க. ஓ மவன் வேலைக்கு தானே போயிருக்கான். ஏன் நாங்க வீட்டுல இருக்கவலாம் உனக்கு ஆளா தெரியலையாக்கும்? ஆமா ஆமா தெரியுது தெரியுது. அதான் முன்னாடி குத்துக்கலாட்டம் உட்காந்துருக்கியே. எடி போய் மரியாதையா வேலையை பாரு. நானே என் மாமன் போய் சேர்ந்தானா என்னமோன்னு வீஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இவ வந்து நக்கல் அடிக்கிறா நக்கல். அதெல்லாம் நல்லபடியா தான் உன் மாமன் போய் சேருவாரு. ஓ மவனுக்கு ஆயுசு கெட்டி. சும்மா எதையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. வேலைக்கு போன மனுஷன் அங்கே போய் அந்த நாட்டில் உள்ள சிம்மை வாங்கி போட்டு ஃபோன் பண்ணதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். உடனே வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பியே. போய் சோறு கறி ஆக்கிற வழியை பாரு. இடி நான் சோறு கறி ஆக்கணும், நீ வக்கனையா உட்காந்து திம்பியோ? ஏன் நீ ஆக்கினாதான் நல்ல ருசியா இருக்கு. ஒரு நாள் நீ செய், இன்னொரு நாள் நான் செய்கிறேன். நேரம் போகிறது தெரியாதுல்ல. இல்லைன்னா எவளையாவது கூட்டிட்டு வந்து ஊர்க்கதை பேசிட்டு உட்காந்துரு, நான் ஆக்குறேன். ரொம்ப முக்கியம். நீ இங்கே உட்காந்துருக்க. நான் ஒண்ணுல எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? மல்லிகா 11 மணிக்கு உன்னை ஆட்டம் கடைக்கு வர சொன்னா. இல்ல இங்க நான் ஒருத்தி இருக்கேன், அது உனக்கு கண்ணுக்கு தெரியலன்னு. ஓ நீ இங்க தான் இருக்கியா? இப்பதான் கண்ணு தெரியுது. சரி என்ன சொல்லு. வீட்டுக்குள்ள வரவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம செருக்கு பொறுக்குன்னு வருவியல. இங்க வந்து என்னத்தையும் அள்ளிட்டு போதுக்கு வந்தியால. உன் புருஷன் அப்படியே சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அதை நான் அப்படியே அள்ளிட்டு போறேன். கேக்குடா கேள்வி. இது எங்க சாந்தி வீடு, அப்புறம் நான் உன் வீடு தெரியுங்களா? அட பாதி பேல என்ன பேச்சு பேசுதான். இனிமே என்ன தூக்கி மூலையில போட்டுருவோம் போலலாம் இருக்கு. எல்லாம் நேரமல. என்ன சாப்பாடு? இட்லில இட்லியும் நேத்து வச்ச மீன் குழம்பும். அட பாவியலா, பழைய குழம்பு தான் ஊத்தப்படையடா. சரி இட்லி மீன் குழம்பு நல்லா தான் இருக்கும். காலையில ஒரு 4 இட்லியும் மீன் குழம்பும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடு. நான் போய் குளிச்சிட்டுலாம் வாடேன் சரியா? சரி மத்தியானத்துக்கு லஞ்ச் என்ன ரெடி பண்ண போற? நான் செஞ்சேன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். எங்க அத்தை செஞ்சா நெத்திலி கருவாட்டு குழம்பு வைக்கும். ஏமல என்னது வெஜிடபிள் பிரியாணியா? அடையா திங்கிறது. சரி சரி உன் மாமியாரையே செய்ய சொல்லு. நல்ல பழைய காலத்து கை, நல்ல ருசியா இருக்கும். நக்கி நக்கி திங்கலாம். நெத்திலி கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லு. அது கூட 2 முருங்கக்காய், அப்புறம் என்னமோ சொல்லுவாங்களே கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கிளவிய ருசியா செய்ய சொல்லு சரியா? சொல்லிடுவோம். அப்புறம் நைட்டுக்கு டின்னர் என்ன ரெடி பண்ணலாம்னு இருக்க? உனக்கு என்ன வேணும் சொல்லு, அதையே செஞ்சிருவோம். இடியாப்பமும் பாயாவும் செய்ய சரியா? ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சு. அதனால சரி பரவாயில்ல. என்னமோ சொல்லுவாங்களே அடை அவியல் அப்படி செஞ்சிரு சரியா? இப்படித்தானே செஞ்சிருவோம். ஏடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நல்லா 3 நேரம் உட்காந்து வக்கனையா திங்கிறதுக்கு இவனுக்கு ஏன் அவன் சம்பாத்தியம் பண்ண போயிருக்கானா? பின்ன இத்தனை நாளும் நான் உன்னை தொந்தரவு பண்ணனா? ஏன் பண்ணல சொல்லு? இத்தனை நாளும் உன் மகன் வீட்டுல இடனா சரி, அதனால நம்ம செலவு வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதான் இப்போ பாடின்னு போயிருக்காரு. பின்ன எங்களுக்கும் ஜாத்தி தானே சம்பாத்தியம் பண்ண போயிருக்காரு. அதான் 3 நேரமும் இங்கேயே ருசியா சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும் அப்பப்போ வருவேன், சாப்பிடுவேன், போயிட்டே இருப்பேன் சரியா? உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அடப்பாவி, என் மகன் சம்பாதிக்கிற காசெல்லாம் உங்களுக்கு ஆக்கி போடுறதுக்கே போயிரும் போல இருக்கே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாமா எனக்காக பாக்கெட் மணியும் அனுப்புறேன்னு சைடுல சொல்லி இருக்கு தெரியுமா? இது சும்மா சாப்பாடு செலவு தான். அப்புறம் வேற என்ன? வரட்டா சந்தி 8 மணிக்கு வரேன். பாய் பாய் கிளவி. நல்ல நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சு வை சரியா? நல்ல ருசியா செய்யி, ஏச்சி வச்சு துப்பி போடுறத. என்னட்டி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அவன் பெசாடி அடுக்கிக்கிட்டு போறான், நீ என்னன்னா அப்படி செய்றேன் இப்படி செய்றேங்கிற. ஏன் மவன் சம்பாத்தியம் பண்றது போறான் கறியாக்க போறீங்களா? ஆமா உன் மவன் சம்பாத்தியத்தை பூரா கறியாக்க போறாங்க. பச்சை பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கறான். அதை விட உனக்கு என்ன வேலை? இங்க பாரு, உனக்கு பேரனா பேத்தியா? அவன் வந்து பேசுறதை கேட்டாலே மனசுக்கு நிம்மதியா இருக்குல்ல. போய் ஒழுங்கா சோத்த போகிற வழிய பாரு. ஏ அப்பா, இந்த பையன் வந்தான் படபடன்னு பொறிஞ்சான். மனசும் கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. இவ சொல்ற மாதிரி இல்லைனா போனவனே நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பேன். அவன் எப்ப போன பண்ணுவான், யாத போன பண்ணுவான்னு. விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். யாராவது பார்த்துட போறாங்க. நானே பயந்து பயந்து வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க எடுத்து கொடுத்த சாரியை உடுத்திட்டு வரணும்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். என்ன நீ வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளயும் மழை வேற வந்துருச்சு. நீ வேற கிளம்புறேங்கிற. கொஞ்ச நேரம் இரேன். எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? இது வேறையா? அது சரி,
எனக்கு மின்னலில் கண்டாலே பயமாக இருக்கும் தெரியுமா? அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சிட்டே இருக்கு. எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், உங்களுக்கும் காய்ச்சல் வந்துடும். நீங்களும் கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இங்க பாரு, நீ சொன்ன உடனே மழையே வெறிச்சிட்டு. கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க? எங்க அக்கா பார்த்தா எனக்கு ஒன்று போடுவா. அதுவும் இல்லாமல் எங்கள் அத்தா வேற சொல்லிட்டு தான் போனார், தேவையில்லாமல் வெளியெல்லாம் மீட் பண்ணாதீங்க, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து எல்லாம் பேசி உங்கள் கல்யாணத்தை முடிவு பண்ணுறேன்னு சொன்னார் தெரியுமா? அவன் கிடக்குறான் லூசு பைய. நேத்து தான் ஃபோன் பண்ணா, பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்னன்னு தெரியல கட் ஆயிடுச்சு. நீ போய் என் குழந்தையால நல்லா பாத்துக்கோன்னு சொன்னான் தெரியுமா? சொல்லுவாரு, சும்மா கதை விடாதீங்க. ஏங்க அவரே பாவம் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிருக்காரு, நீங்க வேற எது சொல்லாதீங்க. பரவாயில்லையே, அத்தாக்காரனுக்கு ஓவரா தான் சப்போர்ட் பண்ற. சரி அதெல்லாம் போகட்டும், நம்ம கதைக்கு வா. எப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுக்கு நீங்க இன்னும் ரொம்ப நாள் காத்திருக்கணும். எங்க வீட்டுல மல்லிகா இருக்கா, அதுக்கு மேல ஒருத்தி இருக்கா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு கல்யாணம். உனக்காக எவ்வளவு நாள்னாலும் காத்திருப்பேன் விஜயா. என் மனசு பூரா நீ தான் இருக்க. எப்பவுமே நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஐ லவ் யூ so much dear. ஐ லவ் யூ டூ. ஏங்க நான் கிளம்புறேங்க. எனக்கு யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். பாவம், இப்போதான் சாந்தி பிரச்சனையிலேருந்து எங்கள் வீடு கொஞ்சம் அமைதியாக இருக்கு. யாராவது எதையாவது சொல்லி பாவம் எங்கள் அம்மா மனசை கஷ்டப்படுத்திடுவாங்க. இது வேறையா? சரி சரி, பார்த்து கவனமா போ சரியா? கேட்கணும்னு நினைச்சேன், அப்புறம் எப்ப மீட் பண்ணலாம்? பண்ணுவோம். எங்கே ஓடி போக போகிறேன், இங்கே தானே இருக்கேன். சரியான ஆள் தாண்டி. சரி, செல்போனை பத்திரமா வச்சுக்கோ, நான் உனக்கு மெசேஜ் பண்றேன் சரியா? சரி, நீங்களும் கவனமா இருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க. என்னக்கா ஏதோ அவசரமா பேசணும்னு வர சொன்னேலே, என்னத்துக்கு? இங்க பாருமா, நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் சொல்றத தப்பா எடுத்துக்காத. தயவு செஞ்சு கூடிய சீக்கிரம் எவனையாவது இழுத்துட்டு ஓடி போயிரு. உங்க ஆத்தாக்காரி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நடந்துச்சு? ஆமா, உன் அக்கா கறிக்கு கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆகுது? உனக்கு உன் அம்மா கறி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் கட்டி வச்சிருக்கணுமா இல்லையா? உன் தங்கச்சி கறியில சொல்றதுக்கும் குத்தம் இல்லை. அவளுக்கும் கல்யாணம் ஆகிற வயசு தானே. அதான் வேற ஒருத்தனை கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா. அடுத்தது மல்லிகா ஆத்தங்கரையில அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோட அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா. அவ எப்ப ஓடுவாளோ தெரியல. கடைசி விஜயா இன்னைக்கு பாக்குறேன், மழைன்னு கூட பார்க்காம சேலையை கட்டி மல்லிகைப்பூ வச்சு அவ எவன் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கா. மல்லிகாக்கு முன்னாடி இவ ஓடி போனாலும் போயிருவா போல இருக்கே. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா? மல்லிகாவும் விஜயாவும் யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்காவளா? போச்சு, கழுத கட்டா குட்டிச்சவரு. நீ வீட்டில் இருக்கணுதான் பேரு. உன் காதுக்கு எந்த விஷயமும் வராம உன் அம்மா தடுத்துறதான்னு நினைக்கேன். உங்க அம்மாக்காரிக்கு தெரியாமலா இதெல்லாம் நடக்குது? ஏக்கா, எங்க அம்மாக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க சும்மா எதையாவது சொல்லாதீங்க. அது பாவம் அடுப்பங்கரையே கெதின்னு கிடக்குது. எனக்கு வர்ற மாப்பிள்ளையில ஏதாவது நல்ல மாப்பிள்ளையா அமையணும்னு தான் இத்தனை காலம் வேற ஏதோ அது இதுன்னு இருக்கு. ஆனா இவ்வளோ இப்படி பண்ணுதானே அதுக்கு தெரிஞ்சா அது மனசு ரொம்ப சங்கடப்படும். யாருக்கு அவன்? மல்லிகா சுத்திட்டு அலையிறவ எவனோ ஈபி காரனாமே. கரண்ட் பில்லு கட்ட போன இடத்துல அவனை பார்த்துருப்பா போல இருக்கு. அதான் அப்படியே சப்பக்குன்னு ஒட்டிக்கிட்டா. இவன் ஓ தங்கச்சிக்காரி, அதான் அந்த சாந்தி ஓடி போனால பிரகாஷ், அவ கூடயே பார்த்துருக்கேன். அவன் கூடயே இவனை எங்கேயோ அங்கிட்டு இங்கிட்டும் பைக்கில் திரிவான். நல்ல வசதியானவன் போல இருக்கு. அதான் அப்படியே அக்கா மாப்பிள்ளை பார்த்துட்டான்னு தெரிஞ்சதும் அவன் ஃப்ரெண்டையே தங்கச்சியும் பார்த்துட்டா போல. பாவம் நீ, உனக்கு தான் ஒரு மாப்பிள்ளையும் கிடைக்கல. ஒருவேளை சாந்தியும் அவ புருஷனும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருப்பாவளோ? எப்படியும் அந்த பையன்கிட்ட சாந்தி பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. சாந்தி தான் தங்கச்சிக்காரிக்கு இந்த பையனை பார்த்துருப்பான்னு நினைக்கேன். இல்லைன்னா இவ்வளோ தைரியமா ஊருக்கு நடுவில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாளா? இருக்கும்க்கா, அந்த சாந்தி நாயி திமிரு பிடிச்சவ. அவளுக்கு என்ன கண்டாலே ஆகாது.
அதனால அவ தான் எனக்கு எதிரா ஓடி போனதும் இல்லாம இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி இவளையும் கோத்து விட்டுருக்கா. இவளும் அறிவு கட்டத்தனமா வீட்டுல நான் இருக்கேங்கிற நினைப்பு இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவள நல்லா இருப்பாளக்கா. இப்பவே போய் அந்த சாந்திய தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறனா இல்லையான்னு பாருங்க. ஆத்திரப்பட்டு நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாத. அந்த சாந்தி முடிய பிடிச்சி இழுத்து ரோட்ல போட்டு ஆறன்னு ஆற உனக்கு முன்னாடி போடி போன கோபத்தை இப்ப காட்டு. அப்பதான் நீ நல்லவனு இந்த ஊர்ல உள்ளவெல்லாம் நம்புவான். அப்புறம் உனக்கு மாப்பிள்ள தன்னால அமையும். என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவளை அடிச்சியா இந்த ஊருக்காரன் என்ன எப்படி நல்லவன்னு நம்புவான்? இல்லம்மா, அத சொல்ல வரல. என்னதான் இருந்தாலும் நீ வீட்டுல இருந்து பொறுமையா இருக்கல்ல, இவ்வளவெல்லாம் ஓடி போன கழுதிங்க தானே, அத சொல்ல வந்தேன். எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என் வாயை அடைச்சிருந்தாக்கா. இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை, இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளைன்னு கடைசி வரைக்கும் எனக்கு மாப்பிள்ளையே பார்க்காம இவ்வளவு எல்லாரும் மாப்பிள்ளை பார்த்து ஓடி போயிட்டா. இருக்குது இன்னைக்கு இந்த சாந்திக்கு கொடுக்குற கொடையில இந்த விஜயா அடங்கணும். இங்க பாருமா, உன் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன். அதுக்காக என்ன கோத்து விட்டுறாத. நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாத. நீ கண்ணால பார்த்தேன்னு சொல்லு, சரியா? சரிக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, அப்ப நான் வாரேன். ஏண்டி சாந்தி, திமிரு பிடிச்ச கழுத, தண்ணி சண்டையில என் குடத்தை தூக்கியா எரித? உன் அக்கா காரிய வச்சே உன்னை கவுத்தம்ல, தூக்கி போட்டு மிதின்னு இவன் மிதிக்கிறத என் கண்ணால பார்க்கணும்.